வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற இந்த ஆசை, விருப்பம்னு சொல்றோமே, அந்த இச்சா சக்தி, சரி. அத பத்தியும் நம்மளோட அகங்காரம், அதாவது நம்ம நான்கிற உணர்வு இந்த சக்தியை எப்படியெல்லாம் பாதிக்குது, சிதைக்குதுங்கிறத பத்தியும் கொஞ்சம் அலசலான்னு இருக்கோம். ஆமா. இது மேலோட்டமா பார்க்கறத விட ரொம்ப ஆழமான விஷயம். அப்படிதானே? கண்டிப்பா. இந்த சக்தி எப்படி வேலை செய்யுது, அது ஏன் இவ்வளவு முக்கியம், அப்புறம் இந்த அகங்காரம் எப்படி இதை கெடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது, அது நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஆய்வு எனர்ஜி அண்ட் பர்சனல் எக்ஸலன்ஸ் LLCயோட நிறுவனர் மற்றும் CEO சச்சின் ஜே கார்னிக் அவங்களோட வேண்டுகோளின் பேர்ல நடக்குது. ஓ, அப்படியா? ஆமா, இந்த உரையாடல் முழுக்க முழுக்க அவங்க நிறுவனத்தோட மத ஆய்வுகள் பிரிவு ஆராய்ச்சியை அடிப்படையா வச்சுதான் அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, அகங்காரத்தால் இச்சா சக்திக்கு ஏற்படும் சேதம் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரை, அதுதான் நம்மளோட முக்கிய ஆதாரம். சரி சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற கருத்துக்களை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எளிமையா புரிய வைக்கிறது தான். ரொம்ப நல்லது. அப்போ இந்த இச்சா சக்தியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? முதல்ல சொல்லுங்களேன், இச்சா சக்தினா என்ன? அது ஏதோ பெரிய சக்தியாட்டம் கேக்குது பேர்ல. கண்டிப்பா. இச்சா சக்திங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. நம்மளோட விருப்பத்தோட சக்தி வாலிஷன், அப்புறம் ஆசையோட சக்தி டிசையர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு வேணும் அல்லது நான் விரும்புறேன் அப்படின்னு ஒரு உணர்வு விடுறதில்ல, அதோட சக்தி தான் இது. சரி. இதுல விருப்பம், அதாவது வொலிஷன்ங்கிறது நம்ம சுதந்திரமான தேர்வு, ஃப்ரீ வில் மாதிரி. நான் இதை செய்ய விரும்புறேன் அப்படின்னு நாம நினைக்கிற அந்த உணர்வு. புரியுது. இந்த இச்சாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்குள்ளேயே நிறைய அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமாமா. சும்மா விரும்புறது மட்டும் இல்லையா, அதுல ஏக்கம், கிரேவிங், தவிப்பு, லாங்கிங், ஒரு குறிப்பிட்ட அனுபவத்துக்காக பயங்கரமா ஏங்குறது, ஹேங்கரிங் ஆஃப்டர். ஓ, அது வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறது, டிமாண்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாத்தையும் அது குறிக்கும். நம்மள ஒரு விஷயத்தை நோக்கி தள்ளுற ஒரு உந்துதல், மோட்டிவேஷன் மாதிரி. அதுதான் இச்சா. அப்போ இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு இல்லையா? இத நாம ஒரு தப்பான விஷயமாவோ கெட்ட விஷயமாவோ பார்க்க தேவையில்ல போல. நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. இச்சா சக்தி ஒரு ஆசீர்வாதம்னே சொல்லலாம். அதுதான் நம்மளை இயங்க வைக்கிற மிஷின், என்ஜின் ஆஃப் ஆக்டிவிட்டி. சரி. அது இல்லைன்னா நம்மால எதையும் செய்ய முடியாது. ஏன், நாம சும்மா மூச்சு விடுறது கூட ஒரு விதத்துல இச்சா சக்தி தான். அப்படியா? ஆமா. இந்த ஜிகி விஷான்னு சொல்லுவாங்க. உயிர் வாழணுங்கிற அடிப்படை ஆசை. அது நம்ம மூளையோட ரொம்ப ஆழமான பகுதிகளில் லிம்பிக் சிஸ்டம்ல பதிஞ்சிருக்கு. இது நமக்குள்ள இருக்கிற ஒரு எரிபொருள், ஃபியூவல் விதின் மாதிரி. உண்மையில ஆசையே இல்லாம போறதுதான் பெரிய பிரச்சனை. சில சமயம் டிப்ரெஷன்ல அப்படியே ஆகலாம். ஆமா. நம்ம தத்துவங்கள்ல கூட பாத்தீங்கன்னா 3 முக்கியமான சக்திகள் சொல்லுவாங்க. ஞான சக்தி, அதாவது அறிவு; கிரியா சக்தி, அதாவது செயல்; அப்புறம் இந்த இச்சா சக்தி, விருப்பம். சரி. இதுல இச்சா சக்தி தான் முதன்மையானதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மற்ற ரெண்டையும் தூண்டி விடுது. ஒரு ஆசை வந்தாதானே அதை பத்தி தெரிஞ்சுக்க நினைப்போம், ஞான சக்தி. அதை அடைய முயற்சி பண்ணுவோம், கிரியா சக்தி. புரியுது புரியுது. இது இவ்ளோ அடிப்படையான நல்ல சக்தியா இருந்தா அப்புறம் எப்படி இதுக்கு சேதம் வருது? நீங்க ஆரம்பத்துல அகங்காரம் பத்தி சொன்னீங்களே, அது எப்படி இதுக்குள்ள வருது? ஆமா, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அகங்காரம்கா இந்த இச்சா சக்திக்கு சேதம் உண்டாக்குற முக்கியமான ஒரு காரணி, பிரைமரி டேமேஜ் ஏஜென்ட். அகங்காரம்னா நம்ம நான்கிற உணர்வா? ஆமா. ஆனா அது உண்மையான நான் இல்ல. அது ஒரு தவறான அடையாளம் காணுதல், மிஸ் ஐடென்டிஃபிகேஷன். நாம உண்மையிலே யாருங்கிறத மறந்துட்டு, இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள், இதுதான் நான் அப்படின்னு ஒரு போலியான மையத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம். இந்த போலி நான் தான் எல்லா அனுபவத்தையும் தனக்கு சொந்தம் கொண்டாடுது. நான் அனுபவிக்கிறேன், இது எனக்கு வேணும், இது என்னோடது அப்படின்னு எல்லாத்துக்கும் உரிமை கோருது. ஓ, இதுதான் பிரச்சனையா? இது சாதாரண பிரச்சனை இல்ல. இந்த சேதம் மனித நாகரிகத்தோட மைய பிரச்சனைகள்ல ஒண்ணுன்னு ஆதாரம் சொல்லுது. நாம இந்த மாயையில கட்டுப்பட்டு இருக்கோம்னு சொல்றோமே, பந்தனம்னு, அதோட சாரமே இதுதான் சொல்லுது. அடேப்பா. அகங்காரத்தால நம்மளோட இயல்பான தூய்மையான இச்சாசக்தி சிதைஞ்சு போறதான் இந்த கட்டுப்பாடு. சரி, இந்த அகங்காரம் எப்படி, எந்த மாதிரி வழிகள்ல இந்த சேதத்தை உண்டாக்குது? அதோட செயல்முறை என்ன? முக்கியமா 2 வழிகள்ல இது நடக்குது. நம்ம ஆதாரம் அதை தெளிவா சொல்லுது. ஒன்னு எல்லை மீறி போறது, இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். சரி. இன்னொன்னு அடக்கி வைக்கிறது, சப்ரஷன். ஓகே, இன்டெலிஜென்ஸ், சப்ரஷன். ஆமா,
இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம மாட்டிட்டு ஊசலாடுறது அது இன்னும் பெரிய பிரச்சனை. அத பத்தியும் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த எல்லை மீறுதல், இன்டெலிஜென்ஸ், அத பத்தி பாப்போம். இது பேர்லயே இருக்கு. புடிச்ச விஷயங்களை ரொம்ப அதிகமா அனுபவிக்கிறது, அப்படிதானே? ஆமா, எல்லை மீறுதல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, நாம விரும்புற ஒரு அனுபவத்தை இன்னும் நீட்டிக்கணும், இன்னும் பெருக்கணும்னு முயற்சி பண்றது. புலன் இன்பத்திலயோ இல்ல அகங்கார திருப்தியிலயோ எந்த கட்டுப்பாடும் இல்லாம மூழ்கி போறது. ஹம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அலை மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆதாரம் அதை தரங்கன்னு சொல்லுது. தரங்க, அல, சரி. இந்த அனுபவ அலைய நாம இயல்பா இறை உணர்வோடையோ அல்லது பரமாத்மாவோட நினைவோடையோ ஸ்பிருதி இணைக்கணும். ஆனா அகங்காரம் என்ன பண்ணும்னா அந்த அலைய தன்னோட இணைச்சுக்கும், அந்த நான்ங்கிற உணர்வோட. ஓ, அப்படி இணைக்கும்போது எனக்கு இன்னும் வேணுங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அகங்காரத்துக்கு திருப்தியே கிடையாது, அதுக்கு எப்பவும் இன்னும் இன்னும் வேணும். இப்படி தொடர்ந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு போயிட்டே இருந்தா அதோட விளைவு என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல திகட்டி போயிடும் இல்லையா? அந்த திருப்தி நிலை, சட்டியட்டி அல்லது பூரிப்பு நிலைன்னு சொல்றோம்ல, அதை தாண்டி நாம ஆசையை தள்ளும்போது அந்த ஆசைக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி, அந்த சக்தி அழிஞ்சு போகுது. சக்தி அழிஞ்சு போகுதா? ஆமா, ரொம்ப பிடிச்ச பலகாரத்தையே திகட்ட திகட்ட சாப்பிட்டா அப்புறம் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பு வரும்ல. போதுரா சாமி, இனி இது பார்க்கவே வேணான்னு தோணும். ஆமாம்ல. அது மாதிரிதான் அந்த அனுபவத்து மேல ஒரு வெறுப்பு, அவர்ஷன் வந்துடுது. இது ஒரு எனர்ஜி சர்க்கியூட் ஃபியூஸ் போற மாதிரி. அந்த இச்சா சக்தியோட ஆற்றல் வீணாகி எதிர்மறையா மாறிடுது. இது ஏன் நடக்குது? ஏன் நாம இப்படி எல்லை மீறி போறோம்? பெரும்பாலும் இதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான வெறுமை உணர்வு. ஆதாரம் அத ஆந்திரிக தரித்திரியம், அதாவது அகவறுமை அப்படின்னு சொல்லுது. அல்லது மனசுல ஒரு அமைதியின்மை, ஒரு குழப்பம், அஜிடேஷன். அந்த அமைதியில்லாத மனச எப்படியாவது அமைதிப்படுத்தணும்னு வெளியிலிருந்து ஒரு தூண்டுதலை தேடுறோம். சாப்பிட்றது, படம் பார்க்கறது, பேசுறதுன்னு. ஆனா இது உண்மையில அந்த நேரத்துக்கு மனச மறக்கடிக்கிற முயற்சி தானே தவிர உண்மையான அமைதி இல்ல. இதனால நிஜ வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகள் வரலாம்? நிறைய இருக்கு. உடல் அளவுல பார்த்தா தேவையில்லாத எடை கூடுறது, ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். மனசளவுல செஞ்ச பிறகு அதை நினைச்சு வருத்தப்படுறது, ரிக்ரெட். சில சமயம் நம்ம மேலேயே ஒரு அவமானம், ஷேம், நம்ம நாமே பழிச்சுக்கிறது, செல்ஃப் பிளேம், இதெல்லாம் வரும். ஆமா, இது மனுஷங்க கூட பழகுறதுக்கும் பொருந்தும். ஒருத்தர்கிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டே இருந்தா இல்ல ரொம்ப ஒட்டிட்டே இருந்தா அதுவே பிரச்சனைக்கு வழிவகுக்கும். குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிதான். ஆக இந்த எல்லை மீறுதல்ங்கிறது நம்மளோட இயல்பான அழகான தெய்வீக உருப்ப சக்திய ஒரு தீராத அமைதியற்ற ஏக்கமாவும் கடைசியில வெறுப்பாவும் மாத்திருது. ஓகே ஓகே, எல்லை மீறி போனா பிரச்சனைன்னு நல்லா புரியுது. ஆனா அடுத்தது நீங்க சொன்னீங்களே, அடக்குதல், சப்ரெஷன், ஆசையை அடக்கி வைக்கிறது, கட்டுப்படுத்துறது நல்லதுன்னு தானே நாம பொதுவா நினைக்கிறோம். பெரியவங்க சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்லுது. அத பத்தி என்ன சொல்றீங்க? அது எப்படி சேதப்படுத்தும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் இதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. அடக்குதல், சப்ரெஷன்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இது ஒரு ஆசையோட சக்திய, அதோட எனர்ஜிய மாத்தாம அதை அப்படியே வலுக்கட்டாயமா கட்டுப்படுத்துறது, அல்லது அது வேண்டான்னு மறுக்கிறது. அதோட சக்தியை கையாளாம சும்மா அமுக்கி வைக்கிறது. ஓ, அதோட எனர்ஜியை டீல் பண்ணாம அமுக்குறது. ஆமா, இது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்குது. அகங்காரம் என்ன பண்ணும்னா ஒரு உள் முரண்பாட்டை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு, மனசோட ஒரு பாகம் பீட்சா சாப்பிடணும்னு பயங்கரமா ஆசைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. ஆனா அகங்காரத்தோட இன்னொரு பாகம், ஐயோ வேண்டாம், இது உடம்புக்கு கெடுதல், வெயிட் போட்டுடும், கொலஸ்ட்ரால் ஏறிடும் அப்படின்னு சொல்லி அதை கடுமையா தடுக்குது. இதனால என்ன ஆகுது? நம்ம உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் துண்டு துண்டா உடையுது. ஒரு பக்கம் ஆசை இழுக்குது, இன்னொரு பக்கம் பயம் தடுக்குது. ஒரே நேரத்துல ஆசையும் இருக்கு, அந்த ஆசைக்கு பயங்கரமான எதிர்ப்பும் இருக்கு. ஒரு உள் யுத்தமே நடக்கும். ஆனா இப்படி அடக்கி வச்சா அந்த ஆசை போயிடாதா? கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தினா அது போயிடும்னு நினைக்கிறோம்ல, அது வேலை செய்யுமா? அங்கதான் விஷயமே இருக்கு. பகவத்கீதையில கூட பகவான் இது பத்தி சொல்றார். இப்படி புலன்களை வலுக்கட்டாயமா அடக்கிறதுனால மட்டும் பிரயோஜனம் இல்ல, அந்த விஷயம் மேல இருக்கிற சுவை, அட்டாச்மெண்ட் போகணும்னு சொல்றார். ஓ, அடக்கப்பட்ட ஆசை காணாம போகாது. அது என்ன பண்ணும்னா பின்வாங்கி போகும், உள்ளுக்குள்ள சுருண்டுக்கும், ஒளிஞ்சுக்கும். ஆனா அங்கேருந்தே வளரும், இன்னும் பலமாகிட்டே போகும். இது உள்ளுக்குள்ள பிளவுகளை இன்னும் அதிகமாக்கும். எப்படி? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பீச் பந்து இருக்குல்ல, அதை தண்ணிக்கடியில அமுக்கி பிடிச்சா என்ன ஆகும்?
கையெடுத்தா வேகமா மேல வரும். அதேதான். எவ்வளவு அழுத்தி உள்ள வச்சாலும் பிடித்தளர்ந்தா அது முன்ன இருந்ததை விட வேகமா மேல எழும்பி வரும். அடக்கப்பட்ட ஆசையும் அப்படிதான். சும்மா அமுக்கி வச்சா அது வேற சமயத்துல வேற விதமா இன்னும் தீவிரமா வெளிப்படும். சில சமயம் கனவுல கூட வருமா? கனவுகள்ல வெளிப்படும். பகல்ல ஒருத்தர் ஒரு ஆசையை ரொம்ப கட்டுப்படுத்தினா ராத்திரி கனவுல அதை அனுபவிக்கிற மாதிரி வரலாம். இது என்ன காட்டுதுன்னா அந்த ஆசை சாகல, சும்மா அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதோட சக்தி அப்படியே தான் இருக்கு, அது மாறல. அப்போ ஆசையை கொல்ல நினைக்கிறது, கட்டுப்படுத்த நினைக்கிறது, இது வீண் முயற்சியா? வீண் முயற்சி மட்டும் இல்ல, ஆபத்தானதும் கூட. நம்ம ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது, நீங்க உங்க இச்சையை கொல்ல முயற்சி செஞ்சா இச்சை உங்கள கொல்லும். ஐயோ! ஆமா, மனுஷனா பிறந்ததோட நோக்கம் ஆசைகளை அழிக்கிறது இல்ல, அது தெய்வீகமா மாற்றுவதுதான். டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிவினைசேஷன், அதுதான் அசல் ஆன்மீகம். ஆசைங்கிறது உயிர் சக்தி, லைஃப் ஃபோர்ஸ், நம்மளை இயங்க வைக்கிற சக்தி. அதை கொல்ல நினைக்கிறது நம்மள நாமே அழிச்சுக்கிற மாதிரி. அடக்கடவுளே, இது ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை மாதிரி தெரியுதே. ஒரு பக்கம் ஆசையை திருப்திப்படுத்த எல்லை மீறி போனாலும் சக்தி அழியுது, வெறுப்பு வருது. இன்னொரு பக்கம் அடக்கி வச்சாலும் அது உள்ளுக்குள்ள வளர்ந்து பிரச்சனை பண்ணுது. அப்போ என்னதான் பண்றது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு ஆடுறது தானே வாழ்க்கை. சரியா கேட்டீங்க. இதுதான் அடுத்த முக்கியமான விஷயம், அலைவு விளைவு. அலைவு விளைவு? ஆமா, கட்டுக்காடு படக்கடலுக்கும் எல்லை மீறுதலுக்கும் நடுவுல நம்ம மனசு ஒரு ஊசல் மாதிரி ஆடிட்டே இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனை. நம்மள பல பேர், ஏன் பெரும்பாலான பேரும் கூட சொல்லலாம், இந்த ஊசல்ல தான் மாட்டிட்டு இருக்கோம். ஓ! கொஞ்ச நாள் ரொம்ப கட்டுப்பாடா இருப்போம், டயட்டு, உடற்பயிற்சின்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிரேக் ஆகி கண்டதையும் சாப்பிடுவோம். திரும்ப குற்ற உணர்ச்சி வந்து மறுபடி கட்டுப்பாடு. இது ஒரு சுழற்சி மாதிரி. ஆமாம்ல, இது நிறைய விஷயத்துல நடக்குது. இந்த அலைவு நம்ம இச்சா சக்திய ரொம்ப மோசமா சேதப்படுத்துது. சும்மா சேதப்படுத்துறது இல்ல, சிதைக்குது. டேமேஜஸ் அண்ட் டிஸ்டார்ட் சக்தி. இது நம்ம சூக்ஷ்ம உடம்புல இருக்கிற சக்தி மயங்களான சக்கரங்கள், குண்டலினி சக்தி, இது எல்லாத்தையும் பாதிக்குது. நம்ம உடம்புல சக்தி ஓட்டம் சீர்குலைஞ்சு போகுது, ஒரு ஒழுங்கில்லாம கொந்தளிப்பா மாறுது. இதுவும் அந்த மாயையோட கட்டுப்பாடுதானா? ஆமா, இது மாயையோட பிணைப்போட பந்தனமோட ஒரு முக்கிய வெளிப்பாடு தான். ரொம்ப நுட்பமான ஆனா ரொம்ப வலிமையான ஒரு கட்டு. இந்த ஊசலாட்டத்திலேயே நம்ம சக்தி வீணாகி நாம ஆன்மீகத்துல முன்னேற முடியாம ஒரே இடத்துல தவிக்கிறோம். இது நிஜ வாழ்க்கையில வேற எங்க பார்க்கலாம் இந்த மாதிரி அலைவு விளைவு? ஒரு நல்ல உதாரணம் போதை பழக்கம் இருக்கிறவங்க கிட்ட பார்க்கலாம். அவங்க மறுபடி அந்த பழக்கத்துக்குள்ள போறத பார்த்தா இந்த அலைவு விளைவு நல்லா புரியும். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க கொஞ்ச காலம் போதைப் பொருளை தொடவே மாட்டேன்னு ரொம்ப கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அடக்கப்பட்ட ஆசை உள்ளுக்குள்ள பலமாகி ஒரு தூண்டுதல் வரும்போது தாங்க முடியாம திரும்ப எல்லை மீறி போயிடுவாங்க. அப்புறம் செஞ்சதை நினைச்சு குற்ற உணர்ச்சி, அவமானம், திரும்ப கட்டுப்பாடு. இந்த சுழற்சி அவங்கள விடாம புடிச்சு வச்சிடும். இது வெறும் போதைப்பொருள் விஷயம் இல்ல. எந்த ஒரு தூண்டுதலை தேடி ஓடி அப்புறம் அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியில அதிலிருந்து விலகி திரும்பவும் அதே தூண்டுதலை தேடி ஓடுற எல்லா நபர்களையும் இது சிக்க வைக்குது. இது நம்ம சக்தியை உறிஞ்சிடுது, நம்ம விழிப்புணர்வையும் துண்டு துண்டாக்கிடுது. சரி, இந்த ரெண்டு வழிகள், எல்லை மீறுதல், அடக்குதல், அப்புறம் அதனால வர்ற ஊசலாட்டம், இது இல்லாம அகங்காரம் வேற மாதிரி கூட நம்ம இச்சா சக்திக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏற்படுத்துது. இன்னொரு முக்கியமான வழி இருக்கு. அது அறியாமை மூலமா ஏற்படுற சேதம். அறியாமை? ஆமா, அதாவது நம்ம ஆசை, நம்ம விருப்பம், இச்சாசக்தி எல்லாம் சரியான ஒரு ஆன்மீக பார்வை இல்லாம உயர் விழிப்புணர்வுல இருந்து துண்டிக்கப்பட்டு செயல்படும்போது ஏற்படுற சேதம். ஞானம், கிரியை, சரியான செயல், பக்தி, சமர்ப்பணம், இந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாம இச்சாசக்தி மட்டும் தனியா இயங்குறது. நம்ம ஆதாரம் இத பார்வையில்லாத விருப்பம், வொல்யூஷன் விதவுட் விஷன் அப்படின்னு சொல்லுது. பார்வையில்லாத விருப்பம், புரியுது. இது என்ன பண்ணும்னா நம்மள புலன் இன்பங்களை விஷயாச நோக்கி கண் மூடித்தனமா துரத்த வைக்கும். எது நல்லது, எது கெட்டது, எது தேவை, எது தேவையில்லைன்னு பகுத்தறிவு இல்லாம சும்மா ஆசை இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறது. கட உபனிஷத்துல ஒரு ஓமை சொல்லுவாங்க, குருடன குருகள் வழிநடத்தி செல்வது மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஆசைகள் நம்மள வழிநடத்த ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்? இந்த குருட்டுத்தனமான தேடல் நம்ம சக்தியை இன்னும் சேதப்படுத்தும், நம்ம பகுத்தறிவை மறைக்கும், ஆன்மீகத்துல ஒருவித சோர்வை உண்டாக்கும். கடைசியில நம்மள இந்த பிறவிச்சூழல் இருக்கே சம்சாரம், அதுல இன்னும் ஆழமா சிக்க வைக்கும். சந்தோஷத்தை தேடி போய் துக்கத்துல மாட்டிப்போம். இதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் கொஞ்சம் பாரமா தான் இருக்கு. எல்லை மீறுதல், அடக்குதல், ஊசலாட்டம், அறியாமை, இப்படி பல வழிகள்ல நம்ம இச்சாசக்தி சேதமாகுது.
இந்த சுழற்சியிலிருந்து இந்த சேதத்திலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழியே இல்லையா? ஏதாவது தீர்வு இருக்கா? நல்ல செய்தி என்னன்னா வழி இருக்கு. கண்டிப்பா வழி இருக்கு. தீர்வு என்னன்னா அந்த நடுநிலையான புள்ளியே, அந்த நடுவழியே, சென்டர் பாயிண்ட், மிடில் வே கண்டுபிடிக்கிறது. நடுவழி. புத்தர் சொன்ன மாதிரி. அதேதான் புத்தர் போதிச்சதும் இதத்தான். அடக்குதலும் இல்லாம சப்ரஷன், எல்லை மீறுதலும் இல்லாம இன்டெலிஜென்ஸ், இந்த 2 தீவிரங்களுக்கும் போகாம ஒரு சமநிலையான நிலை. இந்த நிலை தான் உண்மையான நிலையான ஆனந்தத்துக்கு வழிவகுக்கும். கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஆனா இது சும்மா வராது. இதுக்கு முயற்சி தேவை. முறையான ஆன்மீக பயிற்சி, சாதனான்னு சொல்றோம்ல, அது வேணும். ஒரு குருவோட வழிகாட்டுதல், அவரோட அருள், குரு கிருபை முக்கியம். சுயநலம் இல்லாத சேவை செய்யறது உதவும். அப்புறம் சாஸ்திரங்களை படிச்சு கேட்டு அதை பத்தி ஆழமா சிந்திச்சு மனச்சிந்தன், நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறது, செல்ஃப் டிஸ்கவரி, இதெல்லாம் தேவை. இது மூலமா நமக்கு எது சரி எது தப்புன்னு ஆரோக்கியமான எல்லைகளை, ஹெல்த்தி பவுண்டரிஸை வகுத்துக்க முடியும். சரி, இந்த நடுநிலைய எப்படி நடைமுறையில கண்டுபிடிக்கிறது? சும்மா நான் நடுவுல இருக்கேன்னு நினைச்சா போதுமா? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? ஒரு அருமையான சக்தி வாய்ந்த வழிமுறை இருக்கு. அதுதான் ஈஸ்வர் பிரணீதா. ஈஸ்வர் பிரணீதா சரணாகதியா? ஆமா, முழுமையான சரணாகதி. ஈஸ்வர் பிரணீதான்னா என்ன? நம்ம மனசு, நம்ம புத்தி, நம்ம உடம்பு, நம்ம ஆன்மா, நம்ம எல்லா ஆசைகள் உட்பட எல்லாத்தையும் முழுமையா 100% அந்த பரம்பொருளிடம், அந்த சுப்ரீம் செல்ஃப் கிட்ட ஒப்படைக்கிறது. மீராபாய் மாதிரி பெரிய பெரிய பக்தர்களோட வாழ்க்கையை பார்த்தா இது புரியும். அவங்க தன்னோட விருப்பம்னு எதையும் வச்சுக்கல, எல்லாத்தையும் கிருஷ்ணனோட விருப்பமா பார்த்தாங்க. இது நம்ம உலகத்து மேலேயும் நம்ம அகங்காரத்து மேலேயும் நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு, இத வஷ் பிரணிதான் சொல்லுது ஆதாரம். முழுமையா இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஈஸ்வர் பிரணிதான் மாறுறது. இது எப்படி இச்சா சக்தியை சரி பண்ணும்? சரணாகதிக்கும் ஆசைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது எப்படி வேலை செய்யும்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு அனுபவத்தையும், இது நான் செய்யல, இறைவன் செய்விக்கிறான் அப்படிங்கிற இறைவனோட நினைவோட ஸ்மிருதி செய்யும்போது நம்ம இச்சா சக்தி குணமாகுது, பாதுகாக்கப்படுது. ஓ, முன்னாடி சொன்னோமே, அந்த அனுபவ அலை தரங்க, அது நம்ம அகங்காரத்தோட இணையாம பரம்பொருளோட நினைவுல அர்ப்பணிக்கப்படுது. அப்போ அந்த இன்னும் வேணுங்கிற அகங்காரத்தோட கூப்பாடும் வராது. அதே சமயம் ஆசைய வலுக்கட்டாயமா அடக்கவும் தேவையில்ல. அந்த ஊசலாட்டத்திலிருந்து நம்மளை இது விடுவிக்குது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு பிராக்டிக்கல் உதாரணம், அந்த பீட்சா உதாரணத்தையே மறுபடியும் வச்சு சொல்லுங்களேன். எப்படி ஈஸ்வர பிரணிதானைய அப்ளை பண்றது? கண்டிப்பா. இது எப்படி நடைமுறைப்படுத்தலாம், அதாவது சாதனா எப்படி பண்ணலான்னு நம்ம ஆதாரம் சொல்றத பார்க்கலாம். பீட்சா உதாரணமே எடுத்துக்கலாம். 1. முதல்ல எந்த ஒரு விஷயத்தோட நீங்க ஈடுபடும் போதும், அது ஒரு சாப்பாடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதை ஒரு வழிபாடா பாருங்க. அந்த பீட்சா துண்டு உங்க முன்னாடி இருக்குன்னா, அது பகவான் கொடுத்த பிரசாதம் மாதிரி. சரி, பூஜையா பாக்குறது. ஆமா. 2. அடுத்தது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்ல அந்த செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி மனசை நிலைநிறுத்த கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம். ஒரு மாலைய வச்சு 108 தடவை உங்க இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லி அலைபாயிர ஆசைய கொஞ்சம் அமைதிப்படுத்தி இறைவனோட நாமத்துக்கோ உருவத்துக்கோ அர்ப்பணிச்சு மனசை ஒரு சமநிலைக்கு கொண்டு வரலாம். அந்த பீஸாவை சாமி முன்னாடி வச்சு மந்திரம் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு. மனசை தயார்படுத்துறது. அதேதான். 3. அப்புறம் சாப்பிடும்போது முழு கவனத்தோட மைண்ட்ஃபுல்லி ஒவ்வொரு கடிக்கும் இறைவனை நினைச்சு ஸ்மிருதி அதோட சுவைய ரசிச்சு பொறுமையா சாப்பிடுங்க. அவசரப்படாம, வேற சிந்தனை இல்லாம. சரி. 4. இது ரொம்ப முக்கியம். உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த சரியான அளவை மட்டும் உணர்ந்து எடுத்துக்கோங்க. திருப்தி வந்ததும் நிறுத்த கத்துக்கணும். இப்படி செய்யும்போது நீங்க ஆசைய கொல்லவும் இல்ல, அதே நேரம் அதுக்கு அடிமையாகி எல்லை மீறியும் போகல. அந்த நடுநிலையா அடையறீங்க. அப்போ திருப்தியா சாப்பிடலாம், ஆனா அளவுக்கு அதிகமா போகாம. ஆமா, உண்மையான திருப்தியை அடைய முடியும். அனுபவத்தை துரத்தி சக்தியை வீணாக்காம அந்த சக்தியை பாதுகாக்கலாம். இது பீட்சாக்கு மட்டும்தானா? இல்ல. நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த முறை சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல. நாம பேசுறது, வேலை செய்யறது, உடற்பயிற்சி செய்யறது, தூங்குறது, ஏன் யோசிக்கிறதுக்கு கூட இது பொருந்தும். ஒவ்வொரு செயல்லையும் அந்த சரியான அளவை கண்டுபிடிச்சு அதை இறை நினைவோட ஒரு வழிபாடா செய்யறது தான் நடுவழி. அதுதான் ஈஸ்வர் பிரணிதானோட வெளிப்பாடு. அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த வழியில ஆசை கொல்லப்படல, அது அழிக்கப்படல, அது வேற மாதிரி மாற்றப்படுது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. பர்ஃபெக்ட். ஆசை உயிரோட தான் இருக்கு.
அது இருக்கணும். ஆனா அது அகங்காரத்தோட ஆசையா இல்லாம தெய்வீகமா அல்லது பக்தியா மாற்றப்படுது. டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டிவினிட்டி பக்தி. அது ஒரு தூய்மையான சக்தியா மாறுது. இதனால என்ன நன்மை? இதுதான் பகவத்கீதையில சொல்ற நிலையான ஞானம், ஸ்தித பிரஜ்ஞ நிலைன்னு சொல்றாங்களே, அந்த நிலைக்கும் உண்மையான நிலையான ஆனந்தத்துக்கும் வழிவகுக்குது. நாம உலக விஷயங்களோட பழகும்போதே அதுல சிக்காம விழிப்போட இருக்கலாம். நம்மளோட தனிப்பட்ட சின்ன விருப்பம் அந்த பிரபஞ்ச விருப்பத்தோட அந்த ஈஸ்வரனின் இச்சை மெதுவா ஒத்துப்போக ஆரம்பிக்குது. நம்ம ஆசைகள் தெய்வீக ஆசைகளா மாறுது. வாவ், இது ரொம்ப ஆழமான பார்வை. ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொன்னா, இச்சா சக்திங்கிறது நமக்கு எவ்வளவு அடிப்படையானது, முக்கியமானதுனோ. ஆமா. ஆனா நம்ம அகங்காரம் எப்படி எல்லை மீறுதல், அடக்குதல்ங்கிற 2 முனைகளுக்கு நம்மள இழுத்துட்டு போய் அதை சேதப்படுத்துதுன்னு பார்த்தோம். சரி. இதனால எப்படி ஒரு தீராத அழிவு சுழற்சி, அந்த ஆசிலேஷன் உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அந்த ஊசலாட்டம். இதிலிருந்து வெளிய வர்ற உண்மையான வழி ஆசைய கொல்றதில்ல, அத மாற்றுறதுதான். அதுக்கு நடுநிலை பாதையும் ஈஸ்வர் பிரணிதாங்கிற முழுமையான சரணாகதியும் உதவுதுன்னு பார்த்தோம். ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. சுருக்கமா இதுதான் மையச் செய்தி. இந்த விஷயம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கும் இந்த மாயையோட கட்டிலிருந்து விடுபடவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றப்பட்ட தெய்வீகமாக்கப்பட்ட ஆசை இருக்கு பாருங்க, அதுதான் நம்மள உண்மையை உணர வைக்கிற ஒரு வாகனமா மாறுது. அகங்காரத்தோட பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரம்பொருளோட இணைஞ்ச இச்சா சக்தி முடிவில்லாத ஆனந்தத்துக்கும் விடுதலைக்கும் வழி செய்யுது. ரொம்ப நன்றி. இந்த ஆய்வு நிச்சயம் எங்கள மாதிரி நிறைய பேரோட சிந்தனைய தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க உங்க ஆசைகளோட பொதுவா எப்படி பழகுறீங்க? நீங்க அந்த நடுநிலை பாதையில போக முயற்சி பண்றீங்களா? இல்ல பெரும்பாலும் அந்த அடக்குதல், எல்லை மீறுதல் ஊசல்ல மாட்டிட்டு இருக்கீங்களா? உங்க விருப்ப சக்திய, உங்க இச்சா சக்திய அந்த தெய்வீகத்தோட இணைக்கிற முதல் படியை நீங்க எப்படி எடுத்து வைக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு நினைவூட்டல். இந்த ஆய்வு எனர்ஜி அண்ட் பர்சனல் எக்ஸலன்ஸ் LLC இன் மத ஆய்வுகள் பிரிவின் ஆராய்ச்சி மற்றும் போதனைகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது நமக்காக உருவாக்க காரணமாக இருந்தவர் சச்சின் ஜே கர்னிக். ஒரு கூடுதல் தகவலும் இருக்கு. சச்சின் கர்னிக் தினமும் ஆன்லைன்ல சத்சங்கம் நடத்துறாங்க. விருப்பம் உள்ள யார் வேணும்னாலும் அதுல கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்லது. இது சம்பந்தமா மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற இமெயில் முகவரியில சச்சின் ஜே கர்னிக்கைய நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு எங்களோட இந்த ஆழமான உரையாடல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஆசைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு தெளிவும் அமைதியும் பெற எங்க எல்லாரோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.